ஐயா இதானுங்க வீடு. கூப்பிடுங்க. பொண்டாட்டி ஏன் எதுக்குன்னு அம்மா கேட்க மாட்டீங்க. சரி, அம்மா யாரு? மாரி, நேத்தானே போனீங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க. அவரெங்க? அம்மா அது வந்து அம்மா சார் தான் நம்ம கிச்சா சாரோட மூத்த அதிகாரி. ஓ வணக்கம் சார், வாங்க உள்ள வாங்க. பரவாயில்ல. அவர் வரலீங்களா? என்னாச்சு? அது வந்து அது சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க சார். நேத்து நைட்டு கிச்சாவை யாரோ தீவிரவாதிங்க கடத்திட்டு போயிட்டாங்கம்மா. கிச்சா மட்டும் இல்லம்மா, அவரோட இன்னும் 5 பேர் சேர்த்து கடத்திருக்காங்க. எப்படி? நேத்து ராத்திரி திடீர்னு 4-5 பேரு. எனக்கு முன்னே சந்தேகம் இருந்துச்சுமா. நான் சொல்லி பார்த்தேன், யாருமே கேட்கலம்மா. யாரு? யாருமே தெரியலம்மா. அவங்க யாரு, எதுக்காக அப்படி பண்றாங்க, என்னன்னு ஒண்ணுமே புரியலம்மா. ஆனா நிச்சயமா நம்ம கவர்மெண்ட்டுக்கு அவங்க மெசேஜ் அனுப்புவாங்க. அது வரைக்கும் நீங்க தைரியமா இருக்கணும். அவருக்கு ஒன்றும் ஆயிடாதே. ஆயிடக்கூடாதுன்னு தான் நாங்களும் நினைக்கிறோம். எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் கவர்மெண்ட் அதை சால்வ் பண்ணிடும். அது வரைக்கும் நீங்க கவலைப்படாம இருங்க. எப்படி சார் கவலைப்படாம இருக்க முடியும்? கடத்திட்டு போனது ஏன் புருஷனை. அவர் அவங்களுக்கு என்ன துரோகம் பண்ணாரு? அவங்களுக்கு என்ன தேவையோ அது கவர்மெண்ட் கேட்க வேண்டியது தானே. எதுக்காக இப்படி அப்பா அவங்களுக்கு கொண்டு போய் கொடுமைப்படுத்தணும்? நீங்க மட்டும் இல்லம்மா, மீதி உள்ள 5 பேர் வீட்லயும் இதே கேள்விதான் கேட்கறாங்க. நான் என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. நான் மாறி உங்களுக்கு துணையா விட்டுட்டு போறேன். ஏதாவது மெசேஜ் வந்தா உங்களை கான்டாக்ட் பண்றேன். நான் வரேம்மா. இப்ப என்ன பண்றது? என்னம்மா பண்றது, நம்ம கையில எதுவுமே இல்லம்மா. டிவியை பார்த்து ரேடியோ கிட்ட தான் தெரிஞ்சுக்கணும்மா. நீங்க உள்ள போங்கம்மா. கடத்தியுள்ளனர். கடத்தியவர்கள் யார், எந்த அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என்ற விவரம் தெரியவில்லை. தீவிரவாதிகள் இது சம்பந்தமாக அரசை விரைவில் தொடர்பு கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடத்தப்பட்டோர்களின் பெயர்கள் ராஜேஷ், கிச்சா, ராமசாமி, செல்வராஜ், பசவமுத்து மற்றும் கிருஷ்ணசாமி. இத்துடன் இன்றைய பிற்பகல் செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம். சார் காசு என்னையா காசு? இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, காசு கேட்கறேன், வந்து தருவோம் ஐயா. பிரச்சனை உங்களுக்கு தானே, எனக்கு இல்லையா? இந்தா புடிப்பா. நமக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். இது ரோடெல்லாம் சொல்லிட்டு வருவாரு உங்க அப்பா. ஐயா ஐயா, என்ன குடும்பத்தோட உள்ள போயிட்டு இருக்கியே? இங்க ஒருத்த உட்காந்துக்கணும், யாருன்னு பாக்குறது இல்லையா? யார் நீங்க? நான் கிச்சாவோட அப்பா. நீ யாரா? நான் கிச்சாயோட பியூனு. நேத்து நீ வேலைக்கு போகலையா? போயிருந்தேனே. அப்ப நீ மட்டும் எப்படி தப்பிச்ச? நான் எவ்வளவு சொன்னீங்க, யாரும் கேட்கவே இல்லைங்கய்யா. எனக்கு உன் மேல் நம்பிக்கையே இல்லை. நீ அவங்கள கையாள ஒத்தனை இருப்பேன்னு நினைக்கிறேன். ஐயா, எங்கிருந்து வந்து இவ்வளவு பெரிய குண்டை தூக்கி போடுறீங்களா? நான் கிச்சா யாக்காட்டு உயிரை கொடுப்பையா? உயிரை கொடுப்பேன். கொடுக்கலையாடா? வாங்க.
ஆபீசர் வந்திருந்தாங்க. ஆமா வந்து பேசிட்டு போனாங்க ஐயா. நான் ஒன்ன கேட்கல. பின்ன யாரை கேட்டிய? பாயமூட ஐயர் ஆபீசர் வந்திருந்தாங்களா இல்லையா? வாயை மூடிட்டு கேட்கணும் எப்படிங்க போய் சொல்றது? நான் ஒன்ன கேட்கல. வந்திருந்தாங்களா? வந்தாங்க. கடத்திட்டு போனது யாருன்னு தெரியல. தெரிஞ்சதும் வந்து சொல்றோம், கவலைப்படாதீங்கன்னு சொன்னாங்க. அதான் கவலைப்படாம இருக்கியாக்கும். பெத்த புள்ளைய காணுமே, அவன் எங்க இருக்கானோ ஏதா இருக்கானோ நாங்க தவிச்சுக்கிட்டு இருக்கோம். நீ நல்லா தெம்பா தான் இருக்க. கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி வந்திருக்கான்னு பாருங்களேன். கொடுங்க. அப்பா, அந்த பக்கம் ஒரு ரூம் ஃப்ரீயா இருக்கு. நல்லா ஜில்லுன்னு காத்து வருது. நம்மளால அங்க தங்கிக்கலாம். வாங்க, வந்து ரெஸ்ட் எடுங்க. என்னம்மா இது? வீடு எவ்வளோ பெரிய சோகத்தில் மூழ்கிருக்கு. வீட்டுக்குள்ளே எங்கே வெயில் வருது காற்று வருதுன்னு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. மாறி, இது எங்க குடும்ப விஷயம், நீ தலையிடாத. சரிங்கம்மா. இந்தாம்மா, சமையல்ல கொஞ்சம் உப்பை கம்மியா போடு, அவருக்கு ஆகாது. அப்புறம் மிளகு ரசமும் உருளைக்கிழங்கு பொரியலும் செஞ்சு வை, அதுதான் அவர் கேட்டாரு. நாங்க பிள்ளைய காணும்னு தவிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களை பத்தி புறணி பேசுறீங்களா? இருக்கட்டும் இருக்கட்டும். என்னம்மா, உருளைக்கிழங்கு மிளகு வாங்கணும் அவ்வளோதானே? நான் போய் வாங்கிட்டு வரேன். தேர்ட்டி ஃபோர் ஏ 34B. அப்பா, இந்த வீடு தான். அதை ஏன்டா என்கிட்ட சொல்ற? உங்க அம்மாட்ட சொல்லு. அவ தானே ரொம்ப நேரமா தவிச்சுக்கிட்டு இருக்கா. துளசி எனக்கு மட்டும் பொண்ணு இல்ல, உங்களுக்கும் தான். ஆமா, நல்ல பொண்ணை பெத்தோம். அப்பாப்பா, அவங்க வந்துட்டாங்க. அவங்களான்னா யாரு? அதான்ப்பா, அண்ணியோட அம்மா அப்பா தம்பி. எவ்வளவுதானா? ஏதோ ரஜினிகாந்த் ஃபேமிலி வந்துட்ட மாதிரிலாம் சொல்ற. போய் குழந்தைய படுக்க வைப்போ. என்னையே தூக்கி எரிஞ்சிட்டு போனவ அவ வீட்டுக்கு நான் எதுக்காக வரணும்? நான் வரமாட்டேன். நான் மானஸ்தேன். இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து என்ன வீராப்பு? வாங்க. முடியாது. பசுவங்காரு சொன்னதுதான். அப்பா, வர வர உங்களுக்கு எதுக்கு தான் பிடிவாதம் பிடிக்கிறது இல்லாமல் போயிடுச்சு. வாங்கப்பா. சரி, நீங்கள் போங்க, நான் போகிறேன். ஏய், உன் மனசு நோக கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வரேன். சரிபடி. என்ன இருந்தாலும் அவங்க நம்ம சம்மந்தி, வந்தவங்களை வாங்கன்னு கேட்கணும், அதுதான் முறை. முதல்ல வந்தது நம்ம, அவங்க நம்மளை வந்துட்டீங்களான்னு கேட்கணும், அதுதான் முறை. சம்பிரதாயத்தை எனக்கு சொல்லி தரியா? சரி, உன் மருமவ எங்க இருக்கிறா? பின்னால உட்காந்துருக்கா. நீ கொஞ்சம் மெதுவாக போய் என்ன பேசிக்கிறாங்கன்னு பாரு. அப்பா அம்மாவை பார்த்ததும் பாசம் பொங்கி வழியுது, அப்படியே நீலி கண்ணீர் வடிக்கிறா. இந்த மாதிரி ஒரு வார்த்தை நம்மகிட்ட அன்பா பேசியிருப்பாளா? நீ எப்போதும் அவங்க கிட்ட ஒரு வார்த்தை அன்பா பேசிருக்கியா? நீ திட்டினது எழுதினா ஒரு புக்கே போடலாம். ஏய், ஏதாவது பேசினேன் நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். போடி. பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசிக்கிட்டு. ஆமா, பொறுனி தானே பேசுவீங்க. நீ பாரு. ஏமா, தனியாக இருக்க?
இல்லப்பா, அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க. ஓஹோ, எப்பவுமே வளன்னு ஒருத்தன் பேசிட்டு இருப்பானே, அதான் உங்க மாமன். என்னை பத்தி ஏதாவது பேசியிருப்பானே? பாத்தியா வந்ததும் வராதமா என்ன வம்புக்கு இருக்கிறான்? இந்த மாரண்ட ஹள்ளிக்காரனுக்கு என்ன திமிரு குறையவே இல்லை. அவனுக்கே எவ்வளோ திமிரு இருந்தா எனக்கு எவ்வளோ இருக்கணும்? உள்ள வாங்கப்பா. அவங்க அந்த பக்கமா வராங்க, நீங்க போய் என்ன பேசுறாங்கன்னு கேளுங்க. போங்க. அக்கா, கிச்சா கடைசியா எப்போ வீட்டுக்கு வந்தாரு? என்ன நடந்ததா? 4 நாள் லீவுக்கு வந்துட்டு முந்தா நாள் தான் கிளம்பி போனார். நேற்று டியூட்டி முடிச்சுட்டு வந்து குவார்ட்டர்ஸில் இருக்கும்போது திடீர்னு யாரோ வந்து துப்பாக்கி காட்டி எல்லாரையும் மிரட்டி கடத்திட்டு போயிட்டாங்களாம். நம்ம கிட்ட உண்மையில இருந்தவா இப்ப தம்பி வந்ததும் 4 நாள் கதையை பேசிட்டு இருக்கிறான். நாம என்னதான் கோவத்தை மறந்து இருந்தாலும் அவ இன்னும் மனசுலயே வச்சுக்கிட்டு இருக்கா. உங்க மருமக லேசுப்பட்டவ இல்ல, அவளை நம்பாதீங்க. ஒன்றும் ஆகாதுக்கா, கவலைப்படாத. எப்படிடா, எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? ஏய் சுரேஷ், எவ்வளோ வழி தான் பேசிக்கிட்டே இருப்பேன். ரொம்ப டயர்டாக இருக்கடா. முகத்தை கழுவிட்டு சாப்பிட சொல்லு. போக்கா, போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கப்போ. நான் போகணும். போ. கையெடுத்து தானே போக முடியும். உன் பேர் என்ன? சொல்ல முடியாது. கையெடுக்க முடியாது. நம்ம பொண்ணு கிட்டே அந்த பையன் பேசுறான். நம்ம ரோஜா கிட்டயா? என்ன பேசுறான்னு கேளுங்க. சரி சொல்றேன். சொல்லு. ரோஜா அழகாக தான் இருக்கு. கையெடுங்க. கருப்பு ரோஜாவா சிவப்பு ரோஜாவா? அம்மா! ஐயோ! என்ன? என்ன சத்தம்? நாம என்ன பேசுறங்கிறது ஒட்டு கேட்டுட்டு இருந்திருப்பான். திடீர்னு யாராவது கதவு திறந்திருப்பாங்க, மூஞ்சு முறையெல்லாம் உடைஞ்சிருக்கான். உங்க புத்தி எல்லாம் இங்க சொல்ல வேணாம். உன்னை பத்தி எனக்கு தெரியும். உண்மை என்னங்கிறது உனக்கும் புரியும். பேச கதை மூடு. அந்த அங்கிள் சொல்றது தானேப்பா உண்மை. ஒன்ன ஏண்டி பேண்டேஜ் ஏதாவது வச்சிருக்க? ஒட்டு கேட்க சொன்னா மூக்க உடைச்சிட்டு வந்து நிக்கிறீங்களே. இருங்க வரேன். எங்க இந்த மாறி பைய கண்ணிலே அம்பட மாட்டேன்றான்? எங்க இருக்கிறானா? அல்ல மாறி, உன்னை எங்கெல்லாம்ல தேடுறது? அடடடடடடா, அந்த வீட்டில் ஒரு நிமிஷம் ஒரு இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுக்க முடியலையே. சொல்லுங்க. ஆமா, மூக்குல என்ன ஒரு பிளாஸ்டரு? அது உனக்கு ரொம்ப முக்கியம். பின்ன ஏய், இந்த ஏரியாவில் நல்ல வெள்ளாட்டுங்கறி கிடைக்குமா பாரு. அதையே கொள்ளையடிக்க மாதிரி கேக்குறீங்க? ஆமா, எதுக்கு? இல்லடா, முட்டி வலி சூப் வச்சு குடிச்சா நல்லா ஆயிரும்ன்றாங்க. அடடடடடடா, பேசாம ஐயா கடத்தின பதில் உங்களை கடத்திட்டு போயிருக்கலாம். எதுக்குடா? ஆமா, அவங்க தானே ஊருக்குள்ள வந்து தேடி கண்டுபிடிச்சி துப்பாக்கி மிரட்டி கூட்டு போய் மான் கறி, உடும்பு கறி, முயல் கறி எல்லாத்தையும் கொடுத்து முட்டு வலி, முதுகு வலி, கால் வலி, கை வலி எல்லாத்தையும் குணப்படுத்தி கொண்டாந்து விட்டுறாங்க. நம்ம ஊர் டாக்டர்லாம் வேஸ்ட்டு. நீங்க ஒன்று பண்ணுங்களேன், நீங்க போயிட்டு ஐயா அனுப்பிச்சுங்களேன். விட்டா பேசிக்கிட்டே போயிருவியா? என்ன இந்தா தப்படி நல்லதா 4 நல்லி எலும்பு போட்டு வாங்கிட்டு வா போடா. அடாடாடாடாடா, நல்லி சாப்பிட்ற வயசப்பாரியா ஓட்டப்பல்ல வச்சுக்கிட்டு நம்மள்ட்ட நல்லி கட்டி இம்சப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏய், ஐயா உங்களுக்கு என்ன வேணும்? அந்த ஆள் உங்கள்கிட்ட என்ன கேட்டான்? அவருக்கு முட்டு வலியா, வெள்ளாட்டு கறி, நல்லி எலும்பு போட்டு 4 கேட்டாரு. அப்படியா? இதை பிடிச்சி. உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு முழங்கால் வலி, நல்ல செம்மறியாட்டு கறியா பார்த்து வாங்கிக்கலாம். ஏங்க, முட்டு வலியும் முழங்கால் வலியும் எல்லாம் ஒன்று இந்த கதையெல்லாம் உனக்கு வேணாம்டா. சரிங்க. இந்த மாரண்டகள்ளி பசவங்காரு அவனுக்கு எந்த வகையிலையும் குறைஞ்சவன் இல்லை. நல்லி வேணுமாம்ல, நல்லி கில்லி மாதிரி கறி வாங்கிட்டு வாப்போ. அடாடாடாடா, ஐயா போனாலும் போனாரு, இந்த 2 புருஷங்களை இம்சை தாங்க முடியலையே.
எங்கேயாச்சும் தேடி கண்டுபிடிச்சு செத்தாட்டு கறியா வாங்கி வந்து கொடுத்து அதை நீங்க சாப்பிட்டு உங்க வம்சத்துக்கு நீங்க இன்னும் கறியா கேட்க கூடாது. ஐயோ இந்த போயிட்டு உங்களுக்கு தான் வாங்க போயிட்டு இருக்கேன். அவசர அவசரமா ஓடுறா. ஓட்ட பந்தயத்தில் கலந்துக்க போறாங்க போல இருக்கு. ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? கடத்தினவங்க யாரு, அவங்கள எங்க வச்சிருக்காங்கன்னு தகவல் கிடைச்சிருக்கு. இப்போ அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? நம்ம ஃபாரஸ்ட்குள்ள தான், ஒரு 25 கிலோமீட்டர் தள்ளி. அப்போ எப்ப சார் திருப்பி அனுப்புவாங்க? தெரியலையேம்மா, அவங்க கோரிக்கை நிறைவேறினா தான் விடுவாங்க போல இருக்கு. அதெல்லாம் சரி சார், நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? தனிப்பட்ட முறையில் நாங்கள் எந்த முடிவும் எடுக்க முடியாது. கவர்மெண்ட் ஒரு தூதுக்குழு அனுப்ப முடிவு பண்ணியிருக்காங்க. எதுக்காக அவங்க அப்படி பண்ணினாங்க? பொது மன்னிப்பு கேட்டிருக்காங்க, அதோட 4-5 கோரிக்கைங்களை வச்சிருக்காங்க. அவங்க கேட்கறத கொடுத்துட வேண்டியது தானே? அது எப்படிமா கொடுக்க முடியும்? அப்போ என் புருஷன்? பயப்படாதீங்க, ஒரு 15 நாள் கெடு கொடுத்துருக்காங்க. 15 நாளுக்கு அப்புறம்? அப்புறம் அது வந்து என்னன்னு சொல்லுங்க. நீங்க என்கிட்ட ஏதோ மறைக்கிறீங்க, என்னை ஏமாத்த பாக்குறீங்க. என்கிட்ட உண்மை சொல்ல மாட்டேங்கிறீங்க. தீவிரவாதிகள் பிணை கைதிகளை விடுவிக்க சில கோரிக்கைகளை விடுத்து அதை 15 நாட்களுக்குள் நிறைவேற்ற வேண்டும் என்று கெடு வைத்துள்ளார்கள். கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் பிணை கைதிகளாயிருக்கும் 6 பேரின் உயிருக்கு ஆபத்தென்று மிரட்டியுள்ளார்கள். இந்த அரசு தரப்பு வட்டாரங்கள் உண்மையாவா சொல்றாங்க? ஆமா. என்ன சார் இப்படி பொறுப்பு இல்லாம பேசுறீங்க? உயிர் சார், போனா திரும்ப வருமா? இதுவே உங்க சொந்தக்காரங்களா இருந்தா இப்படி பொறுப்பு இல்லாம பேசுவீங்களா? அவசரப்பட்டு பேசாதீங்க சார், எங்களுக்கும் பொறுப்பு இருக்கு. எங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு தான் இருக்கோம். யோ, வண்டி அடியா. பொறுப்பு இருக்கான் பொறுப்பு. என்ன அவசரப்படாதுன்னு சொல்லிட்டு இவர் ஆம வேகத்துல போயிட்டு இருக்காரு. வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும், எதையாவது பேசணுங்கிறதுக்காக பேசக்கூடாது. எங்களுக்கும் தெரியும், பெத்தவங்க நாங்க, எங்களுக்கு இல்லாத அக்கறை மற்றவங்களுக்கு வந்துருச்சாக்கம். உண்மையிலேயே அக்கறை இருந்தா இப்படி எல்லாம் பேசிருக்க மாட்டேன். மாரண்டஹள்ளியில இருந்து எங்களை வம்பு கிடைக்கிறதுக்கு குடும்பத்தோட வரிஞ்சு கட்டிட்டு வந்திருக்கீங்களா? ஆமா, எங்களுக்கு வேற வேலை